திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 367 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 110. எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளி வந்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளாகிய திரு வாதவூரடிகளுக்கு தீட்சை செய்து உபதேசித்து அருளிய பகுதியில் சாஸ்திர தீட்சை செய்தருளுகின்ற வேளையிலே சைவாகம நாற்பாதங்களின் உண்மைகளை நுட்பங்களை உபதேசிப்பதாக திரு வாதவூரடிகள் புராண ஆசிரியர் அமைத்த திருப்பாடல்களின் அடிப்படையிலே அதன் உண்மைகளையெல்லாம் ஓரளவு சிந்தித்தோம். இனி திரு வாதவூரடிகள் திருவரலாறு என்பதனை தொடர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். திருப்பெருந்துறை என்கின்ற ஆவுடையார் கோயில் புண்ணிய க்ஷேத்திரத்திலே திருக்கயிலையிலிருந்து 999 சிவபூத கணங்கள் அவர்கள் மானுட தேகம் தாங்கி எழுந்தருள அவர்களுக்கு மத்தியிலே எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் தானே ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு திருப்பெருந்துறையின் மத்தியிலே இருக்கின்ற ஒரு பூஞ்சோலையில் அதன் மத்தியிலே இருக்கின்ற குருந்த மரத்தடியில் திரு வாதவூரடிகள் மதுரையிலிருந்து புறப்பட்டு கிழக்கு கடற்கரை நோக்கி குதிரை வாங்குவதற்காக செல்லுகின்ற அந்த வழியிலே திரு வாதவூரடிகளை ஆட்கொள்வதற்காக திரு வாதவூரடிகள் திருப்பெருந்துறைக்கு வருவதற்கு முன்பே அந்த கைலாசபதியானவர் ஞான குருபரனாக குருந்த மரத்து அடியிலே எழுந்தருளி காத்திருந்தார். திரு வாதவூரடிகள் அமைச்சர் பெருமானாராக அந்த குருந்த மரம் அது இருக்கின்ற சோலை அதன் பக்கத்திலே செல்லும் போது அந்த சோலையிலே சிவன் அடியார்கள் படிக்கின்ற சிவாகமங்களினுடைய சப்தத்தை கேட்டு இது என்ன சப்தம் என்று தெரிந்து வந்து சொல்லுங்கள் என்று தூதர்களை அனுப்ப அந்த தூதர்களும் உள்ளே போய் பார்த்து வந்துவிட்டு அங்கே அநேகம் அடியார்கள் தம்மை சூழ்ந்திருக்க ஜட்டாமுடியிலே கொன்றை மாலை தரித்த குணமலையாகிய பரமசிவனார் போன்று ஒரு பெரியவர் அங்கே இருக்கின்ற ஒரு குருந்த மர நிழலிடத்தே இருக்கிறார் என்று சொல்லவும் அதை கேட்ட மாத்திரத்தில் மகிழ்ச்சி அடைந்தார், பரவசமடைந்தார் திரு வாதவூரடிகள். தூதர் சொன்ன சொல்லை கேட்டு குருமூர்த்தமாய் எழுந்தருளியிருக்கின்ற பரமசிவனை சேர வேண்டும் என்கின்ற ஆவலோடு அந்த சோலையில் சேர்ந்து மனமலர்ச்சியுடனே தாம் ஏறி வந்த அந்த இரத்தின சிவிகையிலிருந்து இறங்கி தேவர்களால் வணங்கப்பட்ட மேலான அந்த தெய்வ சபையை கண்டார் திரு வாதவூரடிகள். அண்டமெல்லாம் கடந்த பொருளாகிய கடவுளால் சொல்லப்பட்ட வேதாகமங்களினுடைய அளவைகளை சொல்பவர்கள், அவைகளை தெளிந்து ஆராமைப்படுபவர்கள், ஆராய்பவர்கள், அடிமைப்படும் அடியார்கள் என்று 999 பேர்கள் சூழும்படி அங்கே பரமசிவனார் எழுந்தருளியிருக்க விருப்பத்தோடு அந்த இடத்திற்கு சென்று அன்பு பெருகிய மனத்தால் வணங்கிய காயத்தால் அந்த மந்திரி என்கின்ற மேன்மையுடனே வந்து நிற்கின்றார் திரு வாதவூரர். அந்த குருந்த மரத்தின் அடியிலே ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் அழகிய ருத்ராட்சம் விளங்குகின்ற செவியிலும் ஒளியை உடைய சிரசிலும் கண்டத்திலும் விளங்குகின்ற மார்பிலும் கையிலும் ருத்ராட்ச வடத்தை அணிந்து ஒளியுடைய விபூதியை திரிபுன்றமாக தன்னுடைய அந்த 3வது நெற்றிக்கண் அந்த அக்னிக்கண்ணை மறைத்து அந்த நெற்றியிலே நல்ல நெற்றியிலே அழகு பெற தரித்து திருமேனி பிரகாசித்து விளங்குகின்றார், எழுந்தருளியிருக்கின்றார். அதனை தரிசனம் செய்து மன மகிழ்ச்சியுற்ற மாணிக்கவாசக பெருமான் அந்த ஞான குருபரனை நோக்கி, ஐயா, தங்கள் சிவந்த கரத்திலே பொருந்தியிருக்கின்ற புஸ்தகம் என்ன என்று கேட்க அந்த பெரியவர் இது மெய்மையான சிவஞான போதம் என்று அருளிச் செய்தார். சிவம் என்பது என்ன, ஞானம் என்பது என்ன, போதம் என்பது என்ன, இவற்றை சொல்வீர்கள் என்றால் அந்நாளிலே கல்லால விருட்சத்தின் கீழே எழுந்தருளிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் நீரே என்றும் அடியேனும் உமக்கு அடிமை செய்வேன் என்றும் திரு வாதவூரடிகள் கேட்க அதற்கு அந்த ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் சிவம் என்பது ஒப்பற்ற மெய்ப்பொருள், ஞானம் என்பது அந்த பொருளை தெரிதல், போதம் என்பது தெரிந்த அந்த பொருளை அனுபவித்தல் என்று பதில் கூறியருள திரு வாதவூர் அடிகளினுடைய மனம் உருகியது. தம் நிகரில்லாத குருமூர்த்தமாய் வந்த அந்த பரமசிவனார் இந்த பிரகாரம் சொன்னவுடன் மகிழ்ச்சியடைந்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் அடைந்து அதிதீவிர பக்குவம் உடையவர்களினுடைய தன்மை போல பொன்னம்பலத்திலே திருக்கூத்து ஆடுகின்ற ஐயரே
இங்கே பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார், குரு வடிவமாகி திருமேனி தாங்கிக் கொண்டு வந்திருக்கின்றார் என்று நினைத்த திருவாதவூரடிகள் அந்த பெருமானிடம் தம் குருநாதரிடம் விண்ணப்பிக்கின்றார். மின்னலைப் போல நிலையில்லாத துக்கத்தை தருகின்ற பொருட்கள் யாவையும் நான் விரும்ப மாட்டேன். தேவரீர் தங்களினுடைய திருவடியைச் சார்ந்து அடியேன் பொருந்திய இந்த ஜனன துக்கத்தை நீக்க வேண்டும். என்னை இன்றைக்கு அடிமையாக கொள்வாய், எங்களினுடைய உயிருக்கு இறைவனே என்று வணங்கி நின்றார். முகமெல்லாம் கண்ணீர் ஒழுக திருவாதவூரடிகள் பெருமான். ஸ்ரீமத் திருவாதவூரடிகள் பெருமான் இந்த பிரகாரம் சொன்னவுடன் குரு வடிவம் கொண்டு வந்த முன்னோனாகிய பரமசிவனாரினுடைய திருமுன்னே நிற்கின்ற சீடர்களிலே மிக பக்குவம் வாய்ந்த மிக தலைமையான சீடர் ஒருவர் திருவாதவூரடிகள் பெருமான் மோட்சத்திலே விருப்பம் கொண்டு அதிதீவிர பக்குவத்தை உடையவராக இருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டு அந்த அடியார்களிலே ஒருவரான அவர் எழுந்து திருவாதவூரடிகளை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ குருநாதரிடம் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளிடம் விண்ணப்பித்து வணங்கி நிற்கின்றார். இனியொரு கர்ப்பத்திலே சென்று பிறத்தலை நினையாதவராகிய திருவாதவூரரிடத்திலே கிருபை வைத்து அவர் திருவாதவூரடிகளை ஆட்கொள்வதற்கு திருவுள்ளம் பற்றிய அந்த பெருமான் தில்லையிலே 3000 போற்ற சிதம்பரத்திலே கனக சபையிலே திருநடனம் செய்கின்ற ஆனந்தமாகிய கிருபை கடல் அந்த பரமாச்சாரியார். எனவே இந்த மூத்த அடியாரின் வேண்டுகோளுக்கு இசைந்தார். 1000 கிரணங்களை பரப்பிக்கொண்டு வருகின்ற சூரியன் முன்னே விகசித்து நிற்கின்ற தாமரை மலர் போன்ற திருவாதவூரடிகளை கிருபா நோக்கம் செய்து, உன்னை இன்றைக்கு அடிமை கொள்ளும் பொருட்டு இந்த திருப்பெருந்துறைக்கு யாம் எழுந்தருளி வந்தோம். நீ சஞ்சலப்பட்டு இறங்குதல் வேண்டாம் என்று திருவாய் மலர்ந்தருளினார் அந்த குருசுவாமி. நான் மிகவும் வறுமையடைந்தேன், அதனை தீர்க்க வேண்டும் என்று மனோதுக்கம் அடைந்த வந்த ஒருவன் கையிலே நல்ல திரவியம் கொடுப்பவருக்கு இந்த நாள் கொடுக்க வேண்டும், இந்த நேரம் கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறை ஏதும் இல்லாது இருப்பது போல அந்த நாளே நல்ல நாளாக அடிமை கொண்டருள எண்ணினார். திருவுள்ளம் பற்றினார் அந்த ஞான குருபரன். அந்த அடியார்களுக்கெல்லாம் பெரியவராகிய ஒருவரை பார்த்து, இந்த தவமுடைய திருவாதவூரரை நாம் அடிமை கொள்ளும் நாள் இந்த நாளே ஆகும். எனவே அதற்கு வேண்டிய காரியங்களை சீக்கிரம் செய்வாயாக என்று உத்தமோத்தம ஞானதேசிகர் திருவாய் மலர்ந்து அருளினார். பரமசிவனார் அருளிச் செய்த பிரகாரமே அந்த மூத்த திருத்தொண்டர் தீட்சைக்கு வேண்டிய ஏற்பாடுகளையெல்லாம் செய்தார். அந்த சோலையிலே ஒரு அழகிய கோயில் அமைத்து அந்த கோயிலின் இடத்தை சிறந்த ஒரு ஆசனமிட்டு உண்மையான அடியார்களுக்கெல்லாம் மிகுந்த அந்த கணநாதர் குருசுவாமியிடம் சென்று வேண்டுவனவற்றை சமைத்தோம் என்று விண்ணப்பித்தார். அப்போது மேற்கு திசையில் உள்ள அஸ்தகிரியிலே சூரியன் மறைந்து உலகத்திலே இருள் பரவிய பின்பு உயிர்களெல்லாம் நித்திரை செய்யும் போது பரிசுத்தராகிய திருவாதவூரருக்கு திருவருள் செய்கின்றார் ஞான குருபரன். அந்த இடத்திலே இந்த உயிர்களின் மாயாமலமெல்லாம் நீங்கும் சமயம் வந்தது என்பது தோன்ற திருவாதவூரரை அடிமை கொள்கின்ற நல்ல காலம் இதுதான் என்று அந்த தெய்வ சபையிலிருந்து நீங்கி குருசுவாமியானவர் திருமஞ்சன சாலைக்கு எழுந்தருளி குங்குமமும் புழுகும் சந்தனமும் குழைத்து திருமேனி முழுவதும் பூசி கங்கா தீர்த்தத்தாலும் வாசனை கலந்த குளிர்ந்த நல்ல பனிநீராலும் திருமஞ்சனம் கொண்டு அருளினார். திருமேனியிலே பொருந்திய நீரை, அந்த புனித நீரை திரு ஒற்றாடையால் ஒற்றி ஒருவராலும் விலை மதிக்கப்படாத நல்ல ஒப்பற்ற சிவந்த பட்டு பரிவட்டத்தை உடுத்தி உயர்ந்த கோயிலிலே சென்று உமாதேவி பாகராகிய அந்த கடவுள் தட்சிணாபிமுகமாக அந்த பெரிய ஆசனத்திலே அழகு பொருந்த வீற்றிருக்கின்றார். தேவர்களும் மலர்களை தூவி ஏத்துகின்ற அந்த திருவாதவூரரும் பரிசுத்தமாகிய நீரிலே ஸ்நானம் பண்ணி 2 வெள்ளை வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு விபூதி தரித்த தேகத்தை உடையவராய் தமது சிரசிலே தாமரை மலர் போன்ற திருவடிகளை வைத்து மோட்சம் கொடுக்க திருமேனி கொண்டு வந்த ஆசிரியரினுடைய திருமுன்னே மிகுந்த மகிழ்ச்சியோடு சேர்ந்து தேவர்களுக்கு இறைவராகிய பரமசிவனினுடைய அந்த அழகிய திருவடிக்கு முன்னே அபிஷேகம் செய்து அர்ச்சித்து குளிர்ச்சி பொருந்திய பனிநீராளாகிய சந்தனத்தை குருநாதரின் அழகிய திருமேனி முழுவதும் பூசி செங்கழு நீர் மாலையை அழகு பொருந்த சமர்ப்பித்த பின்பு கண்கள் பெற்றதன் பயனாக
ஆசை தீர குருநாதரின் திருமேனியை தரிசித்து மகிழ்ச்சி அடைந்தார் திருவாதவூரடிகள். பருப்போடு தேங்காய் துருவலும் சேர்த்து சர்க்கரையும் கலந்த பால், அதிலே சமைத்த திவ்யமாகிய திரு அமுதினை பொன்னால் செய்த நாற்காலியின் மேல் பிரகாசிக்கின்ற பொற்கலத்திலே அன்புடனே சமர்ப்பித்து, நெய்யும் வாழைப்பழமும் மாம்பழமும் பலாப்பழமும் அதிலே பெய்து, மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் இந்திரனும் மற்ற தேவர்களும் பிழைக்கும்படி முன்னாளிலே விஷத்தை உண்டருளிய கடவுளே, நல்ல அமுதத்தை உண்டு அருளுங்கள் என்று நல்ல குணமும் மகிழ்ச்சியும் பொருந்திய மனதோடு வேண்டிக் கொள்ள, அவ்வேண்டுகோளின்படியே பரமசிவனார் திரு அமுது செய்து ஜலத்தினாலே கைப்பூசிய பின் வெற்றிலையும் பாக்கும் கொடுத்து, வாசனை தருகின்ற தூபம் தீபம் செய்து, அழகிய திருநீறு தரித்து தெளிந்து ஒளி விளங்குகின்ற கண்ணாடி காட்டி, எங்கும் நிறைந்தவராகிய பரமாச்சாரியாரினுடைய திருமுடியின் மேலே ஒளியுடைய பட்டுக்குடை பிடித்தார் திருவாதவூரடிகள் பெருமான். கற்றையாகிய வெண்சாமரையையும் சிவந்த பொன்னினால் செய்த நெடிய காம்பை உடைய ஆலவட்டமும் எடுத்து அன்புடனே வீசி, அடியார்கள் சூழ பொன்னினால் செய்த ஆசனத்திலே எழுந்தருளியிருக்கின்ற புண்ணிய ஸ்வரூபராகிய தேசிக உத்தமருடைய திருச்சந்நிதி முன்னே மலர்களை 2 கைகளிலும் ஏந்திக் கொண்டு திருவாதவூரர் அங்கே இருக்கின்ற போது 11 மந்திரங்களும் 81 பதங்களும் 51 அக்ஷரங்களும் 224 புவனங்களும் 36 தத்துவங்களும் 5 கலைகளுமாகிய இந்த 6 அத்வாக்களையும் நீக்கி, முடிவாகிய மனத்துக்கு எட்டாத மேன்மை பொருந்திய சிவத்துடனே அறிவு பொருந்த பாசக்கட்டுகள் நீக்குவராகிய திருவாதவூரடிகள் மேல் அன்பு வைத்து கிருபாநோக்கம் செய்த அந்த உத்தமோத்தம ஞான தேசிகர், அதிதீவிர பக்குவர்கள் எவர்களுக்கும் உண்மை அறிவு விளங்க வேண்டும்படி ஸ்ரீபஞ்சாட்சரத்தை அறிவிக்க வேண்டி, அவத்தொழிலை நீக்கி அருளுகின்ற சிவத்தை முன்னாக மாறி குளிர்ந்த தமிழ் வேதம் பாடுகின்ற அன்பராகிய திருவாதவூரருடைய திருச்செவியிலே அந்த மந்திரம் பொருந்தும்படி திருவாய் மலர்ந்து அருளினார். கலந்த அன்பே ஒரு வடிவமாக கொண்டு வந்தருளிய பரமசிவனாரினுடைய திருப்பார்வை அந்த திரு நோக்கத்தினாலே விளக்கின் முன் இருள் கெடுவது போல இந்த உலகத்து மக்களின் பிறவி துன்பம் ஒழியும்படி தமிழ் பாடுகின்ற திருவாதவூரடிகளுக்கு அந்த சக்ஷு தீட்சையும் ஸ்பர்ஷ தீட்சையும் ஞான தீட்சையும் செய்தருளினார். அந்த ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் தமது 2 திருவடிகளையும் திருவாதவூரடிகளினுடைய சிரசிலே சூட்டி திருவடி தீட்சையும் செய்து அருளினார். அந்த திருவடிகளை தம் சிரசின் மேலே சூட்டப்பட்ட அந்த இணையார் திருவடிகளை தம் 2 கண்களிலும் கண்ணீர் சோர தம் 2 திருக்கரங்களாலும் திருவாதவூரடிகள் அந்த திருவடிகளை எடுத்து தம் ஹிருதயமாகிய மார்பிலை அணைத்துக் கொண்டு மனமகிழ்ச்சி அடைந்து மெய் உணர்வோடு அழுந்தியிருந்தார் திருவாதவூரடிகள். மேலுலகத்திலிருந்து தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் மேலே தூவுகின்ற வாசனை பொருந்திய புஷ்பமாரி போல இந்த பூமி மறையும்படி அந்த சோலையிலிருந்த மலர்கள் உதிர பூத கணங்களும் கணநாதர்களும் ஆனந்தமடைய மிகுந்த நற்குணத்தை உடைய நல்லடியார்கள் தங்களினுடைய சிவந்த கைகளிலே கொண்ட மாலைகளும் பிரகாசிக்கின்ற ஆலவட்டங்களும் வெண்சாமரைகளும் 2 பக்கங்களிலும் அசைய முனிவர் கூட்டங்களெல்லாம் துதிக்க, அந்த பெரிய கிருபை உடைய கடவுள் ஞான குருபரன் எதிரே அன்புடைய திருவாதவூரடிகள் நமஸ்காரம் செய்து சிரசின் மேலே 2 கரங்களையும் குவித்துக் கொண்டு சிறப்புற்ற அதிக ஆறாமை நிறைந்தவராய், மகாவிஷ்ணு இந்த பூமியை தோண்டியும் பிரம்மதேவர் மேலே பறந்தும் வணங்குதற்கரிய தேவரீர் அடியேனுடைய பிறவியை நீக்குவதற்காக இங்கே குருவடிவம் கொண்டு வந்தது என்னே அருமை அருமை என்று அழுது மனம் உருகினார் திருவாதவூரடிகள். ஐயனே, என்னை ஆண்டு கொண்டு கிருபை செய்யும் ஆதியே, அழகிய மானும் மழுவும் இருக்கும் திருக்கரங்களை உடையவரே, கொடிய யமனை கோபித்து உதைத்த திருவடி உடையவரே, என்னுடைய 2 கண்களிலே இருக்கும் மணியே, சிவந்த ரூபத்தை உடையவரே, தங்களினுடைய திருப்பாதங்கள் போற்றி. என்னுடைய பெரிய செல்வமே, தங்களினுடைய திருப்பாதங்கள் போற்றி. பொய்யருக்கு பொய்யனே, தங்களினுடைய திருப்பாதங்கள் போற்றி. எந்த உயிருக்கும் அறிவுக்கு அறிவாயிருப்பவரே, தங்களினுடைய திருப்பாதங்கள் போற்றி என்று அழுது உருகினார் அழுது அடியடைந்த அன்பராகிய திருவாதவூரடிகள். அன்றைய தினம் இருள் நீங்கி விடியற்காலம் வருகின்ற வேளை அருளுடைய குருவின் திருமேனியானது நிறைந்த சந்தனமும் சேர்ந்த செங்கழுநீர் மாலையும்
இத்திருமேனிக்கு சுமையாக இருக்குமே என்று கலங்கிய திருவாதவூர் அடிகள் ஞான குருபரனின் அழகிய அந்த மார்பிலே பொருந்திய சந்தனம் மாலை முதலியவைகளை களைந்து தம்முடைய துன்பங்களெல்லாம் நீக்கி நல் அடியார்களுடனே விளங்கி இருக்கின்றார் திருவாதவூர் அடிகள் பெருமான். திருவாதவூரிலே தங்கிய தலைவரான திருவாதவூர் அடிகளித்த இடத்திலே விளங்கிய சிவஞானம் எனும் தீபம் போல சூரியன் கடலிலே உதயமாகின்ற பொழுது தம்முடைய 2 திருப்பாதங்களையும் வணங்கி நிற்கின்ற திருவாதவூரரை, திருவாதவூர் அடிகள் பெருமானை அந்த பரமாச்சாரிய சுவாமிகள் வேறு ஒரு தனி இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் அங்கே ஏகாந்தமாயிருந்து அநேக சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட அரிதற்கரிய பொருளை சாஸ்திர தீட்சையாக செய்தருள்ள திருவுள்ளம் பற்றினார் வேதநாயகராகிய எம்பெருமான். அப்படி ஏகாந்த இடத்திலே திருவாதவூர் அடிகளுக்கு சைவாகமங்களின் உண்மை பொருளை சாஸ்திர தீட்சையாக செய்தருளினார். இருள் வடிவமாகிய மலமானது களிம்பு தோய்ந்திடும் செம்பை போல அனாதியே உன்னை பொருந்தியிருக்கும். உன்னுடைய தன்மையானது எதிரிட்ட வண்ணங்களை பற்றுகின்ற பளிங்கு போன்றது. அந்த மல வாசனையினாலே உடம்புகள் பலவற்றை எடுத்து பிறந்து இறந்து இதுகாரும் வளம் பொருந்திய ஸ்வர்க்கம் மத்தியம் பாதாளங்களில் சுழன்று திரிந்தாய். அப்புவனங்கள் தோறும் நீ முன் செய்து கொண்ட இருவினை பயன்களாகிய சுகதுக்கங்களை நுகர வரும் வினை விளைவின் கிரமம் தவறாமல் நாம் நியதி செய்து தர நீ அனுபவித்தும் அங்கனம் அனுபவிக்கும் இடத்து யான் எனது எனும் முனைப்பாகிய மனக்குற்றங்களினாலே மேல் உடம்பு எடுத்து உத்பவித்தற்கு ஏதுவாகிய ஆகாம வினை விளைவுகளையும் நின் கருத்து வகையால் செய்து திரிந்தனை. தம்மை செய்து கொண்டவர் தாமே அனுபவிக்கத் தரும் வினை பயன்களை மற்றொரு கடவுள் இடையே நின்று கூட்ட வேண்டுவதில்லை. அவரும் அவையும் தாமே கூடுதல் பெறப்படும் எனின் நீ முற்றறிவு உடையவன் இல்லை. எனவே அந்த வினை பயன்களுள் இவ்வினை மேல் வரக்கூடியது, அதற்கு ஈடாக இன்ன பயன் இனி அனுபவிக்கப்பட வேண்டியது என்று அறிய மாட்டாய். அந்த வினை பயன்களும் தாமே அறிந்து கூடாது. ஏனென்றால் அவை அச்சேதன பொருள். எனவே முற்றறிவுடைய நாமே கடைத்தேறும் நன்னெறி அறியாத உன்னையும் முன் வினை பயன்களையும் காலக்கிரமத்தோடு பொருந்த அறிந்து கூட்டி புசிப்பித்து தொலைத்து உன்னை விட்டு நீங்காத கரிய மல வலிமையை குன்றுவித்து நித்தியமாகிய நிரதிசய இன்ப வாழ்வை உனக்கு தருவோம் என்று நீ அறிந்து கொள்வாயாக. சமஸ்தருக்கும் இம்மலத்தை ஒரு சேர இவ்வாறு நாம் நீக்காது இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், துன்பத்தை உடைய ஜனனபந்தத்துக்கு ஹேதுவாகிய தமது இருவினை பயன்களும் தராசுக்கோலின் 2 தட்டுகளிலும் இட்ட சமநிறை உடைய பொருள் போல தம்முள் ஒக்கும் என்றால், அந்த இருவினை ஒப்பு உடைய பக்குவர்களுக்கு நமது திருவடி தீட்சை செய்து மலத்தை நீக்குவோம். அவ்விருவினை ஒப்பு இல்லாத அபக்குவரெல்லாம் அதை அடையும் வரை வருந்தி பெரிய ஜனனசாகரத்திலே வீழ்வர். அது ஒழிந்து தமது இருவினை ஒப்பு மலபரிபாகங்களை தம் பொருட்டு எதிர்நோக்கியிருக்கும் பதியையும் விசாரிக்க மாட்டார்கள். அதே போன்று ஜனன மரண வேதனைப்பட்டு உழலும் பசுக்கள் தம்மையும் விசாரிக்க மாட்டார்கள் அந்த அபக்குவர்கள். அப்படியென்றால் இந்த மலபரிபாகம் ஒருவருக்கு எப்பொழுது வந்து பொருந்தும் என்றால், நாம் வீற்றிருக்கும் ஸ்தலங்கள் தோறும் சென்று நம்மை தரிசித்து வணங்கி நன்றி சேர் சிவபுண்ணியம் புரியும் நன்மையால் இது வந்து சேரும். கனக சபையின் கண் பொருந்திய நமது தடஸ்த லட்சணமாகிய பொது இயல்பை உனக்குச் சொல்லப் புகுகின்றேன். நமக்கு குற்றமற்ற வடிவங்கள் 3 உள்ளன. அந்த 3னுள் ஒரு வடிவம் அருவம், மற்றொரு வடிவம் தேஜோமயமாகிய அரூப ரூபம், மற்றொன்று அருள்மயமாகிய உருவம் என்று நீ அறிவாயாக. இந்த வடிவங்களிலே உருவம் ரூபம் என்பது பக்குவத்தை உடைய உனக்கு விளங்குமாறு பெரும் கருணையினாலே இப்பொழுது சாஸ்திர தீட்சை செய்கின்ற இந்த குரு வடிவமே ஆகும். அருவுருவ வடிவம் என்பது சகலரும் வந்து தரிசித்து வணங்குவதற்கு எளிவந்ததாய் சகல வரங்களையும் கொடுக்கும் சிவலிங்க வடிவமே ஆகும். அருவ வடிவம் என்பது அனாதிபந்தமாகிய ஆணவமல இருளை நீக்கும் ஞானபானுவாய் அனாதியாய் உள்ள பல திறத்து ஆன்மாக்களுக்கும் அந்தராத்மாவாய் ஆதி மத்திய அந்த ரகிதமாகிய பேரொளியாய் நிர்மலமாய் இருக்கும். அப்படி இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் வருவதற்காக சரியை கிரியை யோகம் என்று சொல்லப்படுகின்ற சிவபுண்ணியங்கள், இவைகளே தவங்கள். இவற்றை ஒரு ஆன்மா அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி சரியை நெறியிலே நிற்பவர்களினுடைய பயனாக அவர்கள் கிரியை நெறிக்கு
தகுதி உடையவர்களாகி கிரியை நெறியிலே ஈடுபடுவார்கள். சரியை நெறிக்கு அவாந்தர பயனாக சாலோகம், இனி கிரியை நெறியிலே இருப்பவர்களுக்கு அவாந்தர பயனாக சாமீபம், யோக நெறியிலே ஈடுபடுபவர்களுக்கு அவாந்தர பயனாக சாரூபமும் தந்து அருளுவோம். சரியை கிரியை யோகம் என்ற தவங்கள் முற்றுவிக்கப் பெற்ற ஆன்மாக்களுக்கு, அந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு சிவபெருமானே மானுட சட்டை தாங்கி குரு வடிவமாக எழுந்தருளி ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்த, குருநாதர் அருளிய உபதேசம், அவர் அருளிய தீட்சை, அவர் அருளிய சாஸ்திரம் காரணமாக சிவஞானம் என்ற கருவியை பெறுவதற்காக சாதனை செய்யும் இந்த ஆன்மா, அது ஞானபாதத்திலே நிற்பதாகும். ஞானபாதத்திலே குருநாதர் அருளிய ஆகம நூல் பொருளை கேட்டு அதனை ஓதி உணர்ந்து சிந்தித்து தெளிந்து பின் நிஷ்டை கூட வேண்டும். அதுவே ஞானத்தில் ஞானமாகும். அந்த ஞானத்தில் ஞானத்தின் பயனாக நம்முடைய மெய்ப்பதமாகிய சாயுஜ்யத்தை தலைப்படுவார்கள் என்று இவ்வாறு சாஸ்திர தீட்சையும் செய்து அருளுகின்றார் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள். அதோடு சிவன் அடியார்களின் மகிமையையும் அந்த ஜீவன் முக்தர்கள் அணைந்தோர்களினது தன்மையையும் அருளுகின்றார் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள். அப்படி புத்தி தத்துவம் பற்றுக்கோடாக மாயையிலே பறந்து கிடந்த சஞ்சித கன்மங்களெல்லாம் குருநாதர் எழுந்தருளி வந்து நயன தீட்சை செய்யும் போது ஞானாக்னியினாலே தகிக்கப்பட்டு ஒளிந்துவிடும். எடுத்த இந்த பிறவியிலே முகந்து கொண்ட பிராரப்த கன்மங்கள் இந்த சரீர நீக்கத்தோடு அதனோடு அனுபவிக்கப்பட்டு தொலைந்து உடல் ஊழாய் கழிந்துவிடும். இந்த ஆன்மாவின் அறிவிலே சிவம் பதிந்ததினாலே இனி ஆகாமிய கன்மங்கள் ஏறாது. அப்படி உடல், பொருள், ஆவி என்ற இந்த மூன்றும் இனி சிவபெருமான் உடையவை. ஆன்மாவினுடைய இச்சை, கிரியை, ஞானம், இந்த மூன்று சிவத்தின் இச்சை கிரியை ஞானத்திலே அடங்கி நிற்கும். எனவே இங்கே உன்னைப் போலவே மானுடச் சட்டை சாத்தி எழுந்தருளி வந்திருக்கின்ற நம் குரு வடிவத்தை உன் அறிவிலே ஆழமாக பதிப்பாயாக. இதுவே ஆகமங்களிலே அறிந்து கோடற்கரிய சித்தாந்த பொருள் என்று ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் வாதவூரடிகளாகிய சீடருக்கு சாஸ்திர தீட்சையினை அந்த ஏகாந்த ஸ்தானத்திலே செய்து அருளுகின்றார். இந்த சாஸ்திர தீட்சையை குருநாதர் தர பெற்றுக்கொண்ட வாதவூர் அடிகள் பெருமானின் நிலைமையினை, அந்த திருக்கோலத்தினை அடுத்தடுத்த திருப்பாடல்களிலே விளக்குகின்றார் ஆசிரியர். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.